வெல்கம் டு என்எக்ஸ் சிவன் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது introduction to trigonometryல example 12. Prove that sin theta minus cos theta plus 1 whole divided by sin theta plus cos theta minus 1 is equal to 1 by secant theta minus tan theta using the identity secant square is equal to 1 plus tan square theta. ஸோ இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுக்கிறோம். sin theta minus cos theta plus 1 whole divided by sin theta plus cos theta minus 1. So numerator denominator மொத்தமே cos theta வால் டிவைட் பண்ணுறாங்க. So sin theta by cos theta minus cos theta by cos theta plus 1 divided by cos theta. Numerator ஃபுல்லாக டிவைட் பண்ணியாச்சு. Denominator sin theta by cos theta plus cos theta by cos theta minus 1 divided by cos theta. So இது என்னவாயிடும்? tan theta minus 1 plus secant theta whole divided by tan theta cancel ஆகி 1 minus secant theta. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறோம்? tan theta plus secant theta பக்கத்தில் எழுதிட்டு minus 1 இந்த சைடு எழுதுகிறோம். tan theta minus secant theta plus 1. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேர்மை வச்சு நியூமரேட்டர் டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ மல்டிபிள் பை tan theta minus secant theta divided by same tan theta minus secant theta. அப்போ தான் வேல்யூ மாறாதுன்னு நியூமரேட்டர் டினாமினேட்டரும் ஒரே டேர்மால் மல்டிபிள் பண்ணுவோம். இப்போ இதை பண்ணோம் அப்படின்னா இங்கே ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் நியூமரேட்டரில் மல்டிபிள் பண்ணணும். அப்போ a + b a - bன்னு இருக்குது. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அதுக்கப்புறம் இந்த -1 வச்சு tan theta minus secant theta மல்டிபிள் பண்ணியாச்சு. ஹோல் டிவைடட் பை அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம் அப்படின்னா tan theta minus secant theta ஹோல் ஸ்கொயர் வரும். இங்கே a + b a - b போட்டோம். இங்கே அப்படி போட முடியாது. a - b a - bன்னு இருக்குது. ஸோ a - b தான் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு tan theta minus secant theta. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? tan theta. இப்போ இந்த ஐடென்டிட்டியில் tan thetaவை இந்த சைட் கொண்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன். tan square theta minus secant square thetaன்னு எழுதணுன்னா 1 இந்த பக்கமாக -1ன்னு போயிடும். அப்போ இது எப்படி எழுதலாம்? இது ஃபுல்லத்தையும் -1 மைனஸ் இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே மல்டிபிள் பண்ணுறோம் ப்ளஸ் secant thetaன்னு மாறிடும். ஹோல் டிவைடட் பை a - b த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதுவோம்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் minus 2ab. இல்லை அப்படி வேண்டாம் அப்படின்னா tan ஸ்கொயர் மைனஸ் secant ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துடும். எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும்? tan theta minus secant theta. ஒன்று வெளியே போயிட்டதுனால மீதி ஒன்று தான் இருக்கும். ப்ளஸ் 1ன்னு இருக்குமா? ஓகே. இப்போ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். மைனஸை வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும்? tan theta plus 1 minus secant theta whole divided by tan theta minus secant theta. இந்த டேர்ம் இருக்குது. நம்ம வெளியே எடுத்த மீதி டேர்ம் என்னவாக இருக்கும்? tan theta. அரேஞ்ச் பண்ணி மட்டும் தான் எழுதியிருக்கேன், நான் வேறு எதுவுமே மாற்றலை. ஸோ நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் இப்போ ஒரே டேர்ம் கிடச்சிச்சு. ஸோ கேன்சல் பண்ணிடுறேன். -1 டிவைடட் பை tan theta minus secant thetaன்னு இருக்குது. ஸோ -1ங்கிறதுனால சைனை கீழே கொண்டு வரும்போது secant theta ப்ளஸ் ஆகிடும், tan theta மைனஸ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இது நம்மளோட RHS ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான்.